வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா கார பூந்தி எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல 1 டம்ளர் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்திடலாம். அடுத்து இது கூட அதே டம்ளர்ல ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கோம். அதையும் கூட சேர்த்திடலாம். இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இது மாதிரி இப்போ இது கூட நம்ம தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இது நம்மளுக்கு இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்தா கரெக்டா இருக்கும். நல்லா கட்டி இல்லாம நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இது மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. சப்போஸ் இது மாதிரி கரண்டி இல்ல அப்படின்னா நீங்க ஜல்லி கரண்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஜல்லி கரண்டியில என்ன அப்படின்னா இது மாதிரி வடும்பு உங்களுக்கு இருக்காது. அதனால உங்களுக்கு சைட்ல சிந்தும். அதனால நீங்க கொஞ்சம் பார்த்து பண்ற மாதிரி இருக்கும். இதுனா கொஞ்சம் சௌரியமா இருக்கும். இப்போ நம்ம மாவு எடுத்து இந்த கரண்டியில ஊத்திடலாம். ஊத்தி அப்படியே நீங்க தேய்ச்சி விடுங்க. பாருங்க, அப்படியே டிராப் டிராப்பா அழகா விழுது. ஃபர்ஸ்ட் 1 நிமிஷத்துக்கு இதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம அரிகரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது அப்படியே கோல்டன் பிரவுன்ல நல்லா செவந்து வரட்டும். இது மாதிரி நல்லா செவந்தோன்னு நம்ம எடுத்துடலாம். எல்லாத்தையும் அரிச்சு எடுத்துருங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஒவ்வொரு செட்டா போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம பூந்தி ரெடி ஆயிருச்சு. இப்ப பாருங்க எப்படி சவுண்ட் கேக்குது, நல்லா சலக்கு சலக்குன்னு. இப்போ நம்ம இது கூட கலக்கறதுக்கு சில பொருட்களை வறுத்துக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலை போட்டு நல்லா மொறு மொறுன்னு ஆகுற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மொறு மொறுன்னு ஆகியிருக்கும். நம்ம எடுத்துடலாம். அடுத்தது ஒரு 10 பூண்டு நம்ம தோல்லாம் உரிக்காம அப்படியே லைட்டா தட்டி வச்சிருக்கோம். அதையும் எண்ணெயில போட்டு லைட்டா பொரிச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி லைட்டா பிரவுன் ஆனா போதும். இந்த பூண்டு போடுறது அவ்வளோ டேஸ்டா இருக்கும்.
அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா மொறுமொறுன்னு ஆனோன்னு நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம பூந்தி ரெடி ஆயிருச்சு. இப்போ இது கூட நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். லைட்டா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மேல உப்பு பிடிக்கணும் அப்படின்றதுக்காக லைட்டா உப்பு தடவிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டு தான் எடுத்திருக்கோம், அதனால லைட்டா போட்டா போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். அவ்வளவுதான், நம்ம பூந்தி ரெடி ஆயிருச்சு. இது ரொம்பவே சீக்கிரமா டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ். நீங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நல்லா மொறுமொறுன்னு எல்லாருக்குமே சாப்பிட ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.